வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலையிலிருந்து இரவிலும் கனமழை நீடித்தது. நள்ளிரவில் அதிக கனமழை வெளுத்து வாங்கியது. நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 4:30 மணி வரை 18 மணி நேரத்தில் மாவட்டத்தில் சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேட்டில் 16 சென்டிமீட்டர் மழையும், செம்மனார் கோயில் 18 சென்டிமீட்டர் மழையும், சீர்காழியில் 10 சென்டிமீட்டர் மழையும், கொள்ளிடத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறையில் நள்ளிரவில் 12:30 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரை, அதாவது 2 மணி நேரத்தில் மட்டும் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்த அதிக கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இரவு 2 மணி நேர பிறகு ஓய்ந்ததால் பிரதான சாலையில் தேங்கியிருந்த மழை நீர் பெரும்பாலான இடங்களில் வடிந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரை பொதுமக்கள் வெளியேற்றி வருகின்றனர். மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய வளாகத்தில் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளதால் தீயணைப்பு நிலைய வீரர்கள் அவதியடைந்துள்ளனர். 3வது நாளாக தொடரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.